அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுகவினரை காப்பாற்ற முயற்சி நடைபெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பை குறைத்து 150 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மண்டல தலைவர்களாக இருந்த திமுகவினரை காப்பாற்ற முயல்வதாக இபிஎஸ் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, எதிர்க்கட்சித் தலைவர் சாட்டியிருக்கும் குற்றம் என்ன? விரிவான விவரங்கள். வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கண்டித்து கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். உள்ளாட்சியில் நல்லாட்சியா, குடும்ப ஆட்சியின் கோர ஆட்சியா, எங்கும் எதிலும் ஊழல் என்று திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று விளம்பரப்படுத்தப்பட்ட உள்ளாட்சி மன்றங்கள் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதிக்கத்தால் சீரழிந்து மக்களின் நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிப்பில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் முன்னாள் உதவி கமிஷனர், மண்டல தலைவர்களின் உதவியாளர் உட்பட 8 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் மண்டல தலைவர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் கூறியதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொத்து வரியை குறைத்தோம் என்று வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எப்போது குற்றம் செய்தவர்களை காப்பாற்ற முயலும் முதலமைச்சர் குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட திமுக மண்டல குழு தலைவர்களையாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மதுரை மாநகராட்சி தவிர திமுக ஆட்சியில் கோவை, திருநெல்வேலி ஆகிய மாநகராட்சிகளிலும் மேயர்களும் ஏற்கனவே ராஜினாமா செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். உள்ளாட்சி மன்றங்கள் மக்களின் நலனுக்காக அமைக்கப்பட்டவை என்றாலும் இவை குடும்ப உறுப்பினர்களின் குடும்ப ஆதிக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவையோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழல்ல இத்தகைய ஊழல்கள் மீண்டும் மீண்டும் எழுவது மக்களை ஏமாற்றுவதற்காகவே உள்ளது. இந்த நிலையில் திமுக ஆட்சியில் முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி பொதுவெளியில் பேசி வரும் உள்ளாட்சியில் நல்லாட்சி என்பது வெறும் வெற்று விளம்பரமாகவே வாய் வீச்சாகவே தமிழக மக்கள் பார்ப்பதாகவும் கண்டனம் தெரிவித்து இத்தகைய அறிக்கையை எதிர்க்கட்சி தலைவர் வெளியிட்டிருக்கிறார்.